இன்னைக்கு 40களை வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது அதற்கும் நம்ம கட்டாயத்தில் இருக்கிறோம். என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாள் எப்படி சாப்பிட்டோம், நல்ல இலைய போட்டு சோறு போட்டு சாம்பார் ஊற்றி புளிக்குழம்பு ஊற்றி ரசம் ஊற்றி மோர் வச்சு அப்படி சாப்பிட்டாதான் ஒரு திருப்தியா சாப்பிட்ட சாப்பாடு. நாங்கள் கூட அதை கல்லூரி படிக்கிற காலத்துல இந்த ஆர்டரை நினைத்து வியந்திருக்கிறோம். என்ன அழகா முதல்ல குழம்பு காய், அதுக்கப்புறம் அதை சீரடிப்பதற்காக ரசம், அதுக்கப்புறம் அதுல வயிற்றுல புண்ணாயிராம இருக்க கடைசியாக ஆன்டாசிட் தன்மை உள்ள மோர். இந்த ஆர்டரே ரொம்ப அழகா இருக்குன்னு வியந்திருக்கும். ஆனா இன்றைய அறிவியல் கொஞ்சம் அதுல மாற்றி கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சு. என்ன சொல்லுது அப்படின்னா, அகைன் ஈட் லான்செட் கமிஷன் அப்படின்னு ஒரு பத்திரிகை. லான்செட்ங்கிறது பிஎம்ஜே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான மருத்துவ பத்திரிகை. அவர்கள் ஒரு கமிஷன் ரிலீஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஈட் லான்செட் கமிஷன்ல உன்னுடைய சாப்பாட்டினுடைய பரிமாறணும், உன் தேர்வும் கொஞ்சம் மாறணும் அப்படின்னு இருக்காங்க. எப்படி மாறணும்? 70% காய்கறியும் கீரையும் பழங்களும் இருக்கணும். எவ்வளவு? 70%. 30% தான் நீ தானியங்கள் எடுத்துக்கொள்ளணும். அந்த 30%ல நீ மரபு தானியங்கள் எடுத்துக்கோ, மரபு அரிசிகளை வச்சுக்கோ, அது முக்கியம். ஆனா 70% காய்கறிகளும் பழங்களும் இருக்கணும். புலால் சாப்பிடுறவங்க மீன்களை பிரதானமா வச்சுக்கணும். கோழிக்கறியை கொஞ்சம் குறைச்சு கொள்ளலாம், ஆட்டுக்கறியை எடுத்துக்கொள்ளும். இந்த மாதிரி அவர்கள் அந்த ஈட் லான்செட் கமிஷன், அதை நீங்க கூகுள்ல பாருங்க. அவன் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் 37 பக்கம் தான் இருக்கு அந்த அறிக்கை. அதை படித்து பார்க்கும்போது அதில் நிறைய உண்மைகள் வருது. அப்படி பார்த்தோம்னா இனிமேல் நீங்க நாளையில இருந்து வீட்டுல சாப்பிடும் போது இலைய போட்டு முதல்ல காய போடுங்க. சாப்பிட மாட்டேன்னா அவரை காய போடுங்க. அப்படி காய்கறிகளை வச்சு, அந்த காய்கறிகளுக்கு ஆசையா இருந்ததுன்னா கொஞ்சம் சோறை அந்த காய் வச்சு கொடுப்பாங்களே கட்டோரியில, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன கிண்ணத்துல மாப்பிள்ளை சம்பாவோ, தூயமல்லி சம்பாவோ, பூங்கார் சம்பாவோ, வரகோ, திரைய வச்சு கொஞ்சம் வச்சுக்கலாம். காய்க்கு சோறை தொட்டு சாப்பிடணும். அதுதான் மிகச்சிறப்பான ஒரு விஷயம் என்ன நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல உண்மை இருக்கு. சரி, இப்படி காய்க்கு சோறை தொட்டு சாப்பிடுறது எப்படி சார்? நான்லாம் சாம்பார் ரசம்னு ஊத்தி பசிச்சு சாப்பிட்டு தானே பழக்கம். இது எப்படி சார்னா, அதே பீன்ஸ் பொரியல்ல சாம்பாரையோ மீன் குழம்பையோ புளி குழம்பையோ ஊத்தி பசைஞ்சு உருட்டி சோறை தொட்டி சாப்பிடலாம். அப்படியாவது நம்ம குழம்பு எடுத்துக்கிறது தப்பு இல்லை. காய்கறிகள் நிறைய இருக்கணும், குழம்பு வச்சுப்போம், ரசம் வச்சுப்போம், மோர் வச்சுப்போம். ஆனா அதையெல்லாம் சோறுல தான் பிசைஞ்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. குறைவாக சோற்றை எடுத்துள்ள, மிக முக்கியமா சர்க்கரை, ரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்புக்கு இந்த உணவு திட்டத்தை பரிந்துரைக்கிறாங்க. நான் அடிக்கடி ஒரு சிறு குறிப்பா இதுல கூட அடிஷனலா ஒரே ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா, இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னா உங்க வீட்டுல இருந்து ஒரு ஆயுதத்தை தூக்கி வெளியே போடணும். அது என்ன ஆயுதம்னா, அந்த அன்னக்கரண்டின்னு ஒண்ணு இருக்கும். அதை பார்த்தாலே எங்க திருநெல்வேலி பக்கம் நாங்க சுளவுன்னு சொல்லுவோம். முரம் என்று பெயர் உண்டதுக்கு. அந்த முரத்துல சாதம் எடுத்து போடுற ஒரு பழக்கத்தை, அதை பார்த்தா இன்னொரு பார்வையில் எனக்கு அதை பார்த்தா ஒரு பொக்லைன் எந்திரம் மாதிரியே இருக்கும். பாளமா வெட்டி சோறை வச்சு அப்படி வேணாம். அன்னக்கரண்டி தூக்கி போட்டுட்டு பெண்கள் நாளையில இருந்து அதுக்கு ஸ்பூன் போட்டிருங்க. கை வலிச்சே சோறு எடுக்காம சரி போதுவோ அப்படின்னு வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு குறைவாக தானியங்களையும் மிக அதிகமாக காய்கறிகளையும் எடுக்கும். சார் அப்படின்னா எப்படி சார் எனர்ஜி கிடைக்கும்? எனர்ஜி கிடைக்கும், உறுதியா கிடைக்கும். இதுவும் கார்போஹைட்ரேட் தான். நிறைய பேர் நினைக்கிறாங்க சோறு தானியம் மட்டும்தான் கார்போஹைட்ரேட். கிடையாது, காய்கறியும் கார்போஹைட்ரேட் தான். செல்லுலோஸ், அதே குளுக்கோஸுடைய குடும்பம் தான். ஆனா நார் நிறைய உள்ள செல்லுலோஸ் விஷயம், அதுவும் ஜீரடித்து ஒரு எனர்ஜியை தான் உடலுக்குள்ள கொடுக்கும். அதனால அதை எடுத்துக்கொள்ளலாம். அதனால காய்கறியை பிரதானமா வச்சுக்கொண்டு தானியங்களை குறைவா எடுத்துக்கொண்டது 40களுக்கான இங்க நிறைய 40, 50, 60களை ஒட்டி இருக்கிறதுனால நம் உணவு திட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய காய்கறிகளும் குறைவான அளவுல தானியங்களும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய சிறு பானங்கள், தேநீர். நமக்கு தெரிஞ்சது தேநீர். தேநீர் ஒரு 250 வருஷமா அதையே நம்ம முன்னுரிமைப்படுத்தி அதை மட்டுமே சாப்பிடுறோம். 250 வருஷத்துக்கு முன்னாடி எதை குடிச்சிருப்போம்? அப்பவும் நம்ம ஒரு தாகத்திற்கும் ஊக்கத்திற்கும் உற்சாகத்திற்கும் சில பானங்களை நம்ம குடிச்சிருக்கோம். அது பெரும்பாலும் எப்படி இருந்தது? எங்களுடைய பதார்த்த குணசித்தாமணி ஒரு இதை சொல்றாங்க, கரிசலாங்கண்டி முசுமுசுக்கை குடிநீர். இப்ப எப்படி தேநீர் சொல்றாங்களோ அன்னைக்கு குடிநீர். அந்த இலைகளை அவித்து வடித்து எடுக்க குடிக்கக்கூடிய தண்ணீர் தான் குடிநீர் அப்படிங்கிறது. கஷாயம்னு இன்னைக்கு ஆயுர்வேதம் சொல்லக்கூடியது அந்த குடிநீர் தான். அதுல ரொம்ப நான் பல வீடுகள்ல இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. நாம அதை ரொம்ப முக்கியமா செய்யணும். என்னன்னா, நம்ம போய் எல்லாரும் மாச ஜாமான் வாங்க போகும்போது கொஞ்சம் காபி தூள், கொஞ்சம் டீ பாக்கெட் வாங்கிட்டு வரோம். அதே மாதிரி நான் சொல்றது கூட 2-3 விஷயம். கரிசலாங்கண்ணி பொடி வாங்கி கொள்ளுங்க, நெல்லிக்காய் பொடி வச்சுக்கோங்க, இது மாதிரி ஆவாரை பொடி வைத்துக் கொள்ளுங்க, வீட்டிலேயே சில பொடிகளை தயாரிச்சு கொள்ளுங்க.
அந்த தயாரித்த பொடிகளை ஒரு 100 கிராம் சின்ன சின்ன எவர்சிலர் டப்பால வச்சுட்டு காலையில தேநீருக்கு பதிலாக ஒரு நாள் தேநீர் குடிங்க, இன்னும் 2 நாட்கள் 3 நாட்களுக்கு வந்து மற்ற பொடி, ஒரு நாளைக்கு வந்து ஒரு சுக்கு மல்லி காஃபி, இது ஒரு வெறும் சுக்கும் தனியாவும் உள்ளது, இன்னொரு நாள் ஆவாரை கஷாயம், இன்னொரு நாள் கரிசாலை முசுமுசுக்கு, இன்னொரு நாள் வந்து இந்த நெல்லிக்காய் பொடி. அதுக்கு இனிப்புக்கு பதிலாக ஒண்ணு வந்து தேனோ பனங்கருப்பட்டியோ இல்லைன்னா நாட்டு வெல்லமோ ஆர்கானிக்கா இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரேட் சேர்க்காத நாட்டு வெல்லம் குறைந்த அளவுல நம்ம பயன்படுத்திக்குவோம். அப்ப காலையில கிடைக்கிற ஒரு 90 ml அந்த பானம் அப்படிங்கிறது அதுவும் உடலுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சொல்லியிருக்கு சித்த மருத்துவம். அவ்வளவு முக்கியமான ஒரு ஆவாரை. நான் சமீபத்துல ஆவாரை வந்து நம்ம ஊர்ல வறண்ட நிலங்கள்ல மிக அழகா வளர்க்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இங்க மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஜனவரி மாதத்துல கல்ஃப்ல 2-3 நாடு போனேன். எல்லா இடத்துலயும் ஆவாரை, எல்லா இடத்துலயும் சரக்குன்ற. நான் கேட்டேன், எப்படிங்க சார் இவ்வளவு சரக்குன்ற ஆவாரை எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, எங்க ஊர்ல எது நல்லதோ கொண்டு வந்து வச்சிருவோம் நாங்க. மஞ்சள் கலர்ல போற வழிலாம் ஏர்போர்ட் போறவெல்லாம் பூத்து குலுங்கி கொண்டு இருக்கு. அவர்களுக்கு அது வந்து கஷாயம் போட்டு குடிக்கலாம்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க அழகிய பூன்னு கொண்டு வந்து வச்சிருக்காங்களா இல்ல வருங்காலத்துல பயன்படும் வச்சிருக்காங்களா தெரியாது. ஆனா ஆவாரையும் சரக்கொன்றையும் அந்த ஊர்ல மிகப்பெரிய அளவுல வளர்ந்து கிடக்கு. அப்போ ரொம்ப சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஆவாரைய நம்ம தேநீரா பயன்படுத்தணும்னா அது சர்க்கரையை ரொம்ப, அதாவது என்கிட்ட 350 இருக்கு, நான் இன்சுலினை தூக்கி போட்டுட்டு நான் ஆவார கஷாயம் குடிக்கணும், அது முட்டாள்தனம். அது வேணாம். நீங்க சர்க்கரை வியாதி இருக்கா, டீக்கு பதிலாக நீங்க ஆவார கஷாயம் குடிங்க. உங்களுடைய மாத்திரை அளவை படிப்படியாக குறைக்கிறதுக்கான வாய்ப்பு. வெறும் ஆவாரை மட்டும், அதுலயே ஆவாரை குடிநீர் அப்படின்னு சித்த மருத்துவத்துல ஒரு 2 விதமா பயன்படுத்துறாங்க. ஆவாரை சமூலம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆவாரை சமூல குடிநீர்னா ஆவாரையினுடைய வேர்பட்ட, ஆவாருடைய பூ, ஆவாருடைய இலை, ஆவாரையினுடைய வேர் அத்தனையும் சேர்த்து ஒரு பொடி செய்து கொடுக்க சொல்லுவாங்க. ஆத்மரட்சாமிர்தம்னு ஒரு புத்தகம், அதுல வந்து இந்த ஆவாரை சமூல குடிநீரை சக்கரை வியாதிக்கு மிக முக்கியமா சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு ஆவாரை குடிநீர்னு ஒண்ணு இருக்கு. ஆவாரையை ஆதியாக கொண்ட கஷாயம், அதுல ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் வேவிய மருத தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே. அந்த பாட்டுல இது என்னடா பாட்டுல சம்பந்தம்லாம் திருச்சி வருது. காவிரி நீர் ஏற்கனவே வத்தி இருக்க, காவிரி இப்பதான் வருது நல்லா. காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும்னா என்ன ரீசன் அப்படின்னா, அது மிக அருமையான ஒரு பரிபாஷையோடு பாடிய பாடல். ஆவாரை, கொன்றை, நாவல், முத்தக்காசு, கோஷ்டம், கடல் எழிஞ்சில் இவையெல்லாம் சேர்ந்து கஷாயமா போட்டு குடிச்சேன்னா, காவிரி நீர்னா இனிப்பான நீர். இனிப்பா ஒண்ணுக்கு போறது இருக்கு இல்லையா, சிறுநீர்ல இனிப்பு கலந்து போகக்கூடிய யூரின் கிளைகோசூரியான்னு சொல்லக்கூடிய அந்த டயபெட்டிக் நோய்க்கு அந்த கஷாயம் சிறப்பு. கடல் நீர் எப்படி இருக்கும், உப்பா இருக்கும். உப்பு அதிகமா கழியக்கூடிய புரோட்டீனுரியாவோ இல்ல சிறுநீரக பாதிப்பில் வரக்கூடிய சிறுநீர், 2க்கும் நல்லதுன்னு பாடியது அந்த பாட்டு. அந்த பாட்டை எடுத்து எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், தேசிய சித்த மருத்துவ நிறுவனம், சித்த மருத்துவத்தினுடைய மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் அத்தனை பேரும் அதுக்கு ஒரு 7-8 வருஷமா ஆய்வு செய்யறாங்க. செஞ்சு அவங்க சொல்லி கொண்டு வரக்கூடிய முடிவுகள் எல்லாம் பார்த்தா பிரமிக்குது, புல்லரிக்க வைக்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, சர்க்கரை ரத்தத்தில் கூடும்போது ரத்தத்தில் இருந்து அந்த சர்க்கரையை சீரணித்து செல்களுக்கு அனுப்புறது, அதாவது குளுக்கோஸ் அப்டேக் டு தி செல் அப்படிமாங்க. அந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போயிருச்சுன்னா நம்ம தப்பிச்சிட்டோம், வியாதி கிடையாது. அந்த ரத்தத்திலேயே சுத்திட்டு இருக்கும்போது அது பிரச்சனை. அந்த ரத்தத்துல சுத்திட்டு இருக்கிறத செல்களுக்கு அனுப்பக்கூடிய நொதிகளை இந்த கஷாயம் கட்டுப்படுத்துது, சீராக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இவ்வளவு முக்கியமான ஒரு இது அறிக்கை. ஆனா அதை வந்து நம்ம வந்து ஒரு வெகுஜன மக்களுக்கு கொண்டு வரணும். அவரை சாதாரணமா அவங்கவுங்க வீட்டுல, இதுல சொன்ன விஷயத்த அவங்கவுங்க எல்லாரும் வீட்டுல தயார் பண்ணி பண்ணலாம். இதுக்கு ஒரு பெரிய மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகள்லாம் வந்து பார்த்து பண்ணணும் அவசியம் இல்லை. அவரைய எல்லாரும் சாப்பிட்ட ஒரு விஷயம் தான். அப்ப அப்படி ஒரு கஷாயத்தை நாம ஏன் தினம் ஒரு தடவை சர்க்கரை நோயாளிகள் வாரத்துக்கு 2 நாள் குடிச்சா என்ன? எந்த விதத்திலும் அது வேறு மருந்துகளோடு போய் ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கான ஒரு பிராக்ஷனல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் கிடையாது. இது ஒரு இயல்பான ஒரு அக்வஸ், டோட்டலா ரசம் சாப்பிடுற மாதிரி. நம்ம ரசம் சாப்பிடுறோம், ரசம் சாப்பிடும்போது நம்ம எப்போது இது ரசமும் மெட்ஃபார்மினும் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுமா, ரசமும் இன்சுலினும் பிரச்சனை பண்ணா யோசிப்போமா? அதே மாதிரி தான் இந்த கஷாயங்கள் எந்த விதத்தில் நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்காது. சோ அப்படியான கஷாயம்